ஃபைனலி திங்கக்கிழமை விட்ட பைக்கை வியாழக்கிழமை நைட் எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட 3 நாள் அவனுக்கு ரெஸ்ட் கொடுத்தாச்சு, நம்மளும் தரமாக ரெஸ்ட் எடுத்தாச்சு. அந்த பைக்குக்கு என்னென்ன மாற்றிருக்கோம், எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பைக்கோட சினிமாட்டிக் ஷாட் நானும் முத தடவை எடுத்திருக்கேன், நீங்களும் முத தடவை பார்க்க போகிறீங்க. ஸோ பார்த்துட்டு வந்துருங்க. ஃபைனலி 3 நாள் கழிச்சு நம்ம பைக் வந்துருச்சுங்க. பைக் இல்லாமல் நம்ம ஸ்விக்கி போக முடியல, ஜொமேட்டோவும் போக முடியல. ஃபைனலி வேலை பார்த்தாச்சு. எஸ்டிமேட் வந்து 2000 போட்டுருந்தாங்க. அதாவது ஃபியூயல் இன்ஜெக்ஷன், நம்மளுக்கு ஃபியூயல் சிஸ்டம் வந்து ஏதோ ரொம்ப போயிருச்சு, நீங்கள் லோ பெட்ரோல்லே வச்சு ஓட்டுறீங்க, அதனால் ஃபியூல்ஸ் இன்ஜெக்ஷனை க்ளீன் பண்ணணும், இது ஃபில்டர் மாற்றணும், வேறு ஏதாவது பார்ட்ஸ் போட்டுச்சுன்னா மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் பயந்துட்டு தான் வண்டியை விட்டுருந்தேன், செலவுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபைனலாக 1120 முடிச்சாச்சுங்க. நம்ம என்னென்ன இதில் வேலை பார்த்துருக்கோம்னா, ஃபியூயல் ஃபில்டர் மாட்டிருக்காங்க, இன்ஜெக்ஷன் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க, ஃப்ரண்ட் இண்டிகேட்டரில் வந்து ஒரு பல்பு போயிடுச்சு, அதை மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் சர்வீஸுங்க, ஆயில் மாற்றலை. நான் இப்போ தான் மாற்றி ஒரு 3000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்னும் 2000 கிலோமீட்டரில் வந்து நம்ம ஆயில் மாற்றணும், அதனால் ஆயில் மாற்றலை. ஸோ அதனால் வெறும் ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் வந்திருக்குங்க. அதுக்கு மட்டும் ஒரு 400 450 செலவாயிருக்கு. அப்புறம் இந்த இன்ஜினில் வந்து ஹெட்டுங்க, நம்ம அதிக லாங் ட்ராவல் போயிருக்கோம். முன்னாடி ஒரு வேலை பார்த்தோம், அதில் டெய்லி 100 கிலோமீட்டர் ப்ளஸ் ஜொமேட்டோ ஒரு 100 கிலோமீட்டர், ஒரு நாளைக்கு 200லேருந்து 230 கிலோமீட்டர் ஓட்டுவோம். அப்போயே வந்து ஹெட், இந்த இன்ஜின் ஹெட்டில் வந்து ஆயில் லீக் ஆச்சு, அது வந்து கேஸ்கெட் மாற்றிருக்காங்க. இது மட்டும் நான் 3வது வாட்டி மாற்றுறேன். ஏன்னா இது 125 சிசி தான், நம்ம வந்து ரொம்ப ஹீட்டாக விட்டு ஓட்டக்கூடாது, அதனாலே இந்த இஷ்யூ வருங்க. 150 மேலே சிசி போச்சுன்னா அந்த இஷ்யூ இருக்காது. இந்த 125 சிசியில் மட்டும் இந்த இஷ்யூ இருக்குது. வண்டியை மட்டும் ஒரு 30-40 கிலோமீட்டர் போகிறதோட நிப்பாட்டி ஓட்டினா இன்ஜின் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படா கம்மியாக வந்துச்சு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் பிளேட் போயிடுச்சு, பேட்டரி போயிடுச்சு, ஃப்ரண்ட் டயர் போயிடுச்சு. இதுவே எஸ்டிமேட்டே ஒரு 6000-7000 கிட்ட வந்துடும் சொல்லிட்டாங்க. ஸோ அது 6000 வரும்னு சொன்னாங்க, எனக்கு தெரில அப்படி எஸ்டிமேட் பண்ணாங்க. ஆனால் எனக்கு வண்டியை மட்டும் ஓட வச்சு கொடுங்க, நான் பின்னாடி வந்து வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை மட்டும் வேலை பார்த்தாச்சுங்க. இப்போ அவ்வளோதான், வண்டி ரெடியாக நிற்கிது, பாலிஷ் அடித்து புதுசு மாதிரி நிற்கிது. நீ நம்ம அடுத்தடுத்து விளாகுக்கு ரெடி பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு ரேப்பிடோ விளாக் வரும், அடுத்து வந்து ஸ்விக்கி விளாக் வரப்போகுது. ரேப்பிடோ உங்களுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டி காமிக்க போகிறேன் மதுரையில். ஸோ ஷூன் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வண்டியை த்ராட்டில் சவுண்டே வேறு மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ தான் கொஞ்சம் நேரம் திரும்பி பார்த்தோம், அது இந்த சர்வீஸுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு த்ராட்டில் இருக்கும் பாருங்க, அந்த சவுண்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இவன் தான் இவனுக்கு பேரெல்லாம் வைக்கலைங்க, இவன் என்னோட பட்டி நண்பன் தான், வேறு எந்த பேருமே உனக்கு வைக்கல. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் ஃபுல் சர்வீஸ் விட்டோம். அதாவது கிட்டத்தட்ட எக்ஸ்பென்ஸே எனக்கு 7000 வந்துச்சு. நிறைய பார்ட்ஸ் மாற்றணும், அதாவது பேக் டயர் மாற்றணும், டிஸ்க் மாற்றினேன். டிஸ்க் மாற்றி எனக்கு ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ரன்னிங் இந்த வண்டி. ஸோ டெய்லி 130 கிலோமீட்டர் சாலிடாக போகுது. இதுக்கு முன்னாடி டெய்லி 200 கிலோமீட்டர் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 130 கிலோமீட்டர் வந்து டெய்லி ஆவரேஜாக டெய்லி 130 கிலோமீட்டர் நம்ம ஓட்டிடுறோம். ஸோ அதனால் வண்டி கொஞ்சம் சேஃப்டியாக தான் பார்க்கணும். எலக்ட்ரிக் ஸ்கூட்டி எடுக்கலான்னு பார்த்தா அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸு, அதுக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். ஓலா எடுக்கலான்னு பார்த்தோம், அதுலேயும் நிறைய ட்ராபேக் சொல்கிறாங்க. சரி ஓகே, இதையே நம்ம ஓட்டுவோம், இவன் தான் நம்மளை கைவிடாமல் கொண்டு போயிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு 3 நாள் ரெஸ்ட் கிடச்ச மாதிரி இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக ரெடியாகி வந்திருக்கான். இன்னும் அவனை நான் யூஸ் பண்ணல, இன்னும் எங்கேயுமே லாங்லாம் எடுத்துகிட்டு போகல. பார்ப்போம், கூடிய சீக்கிரம் தலைவனை வந்து ரோட்டில் இறக்கிறோம். நிறைய பேர் கேட்டிங்க, எப்படி ப்ரோ டயர்ட் இல்லாமல் வண்டி ஓட்டுறீங்க, பேக் பெயின் வராதா? எனக்கு பைக் ஓட்டுறதுக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது ஒரு மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ட்ராவல் பண்ணிக்கிட்டே மோட்டோ விளாக் பண்ணணும்னு சொல்லிட்டு. இன்ஸ்பிரேஷன் வந்து டிடிஎஃப் வாசன், செரி விளாக் ப்ரோ 2 பேரும் தான். டிடிஎஃப் வாசன் ஃபஸ்ட்டு பார்த்தேன், அவங்க லடாக் போனாங்க, தரமாக இருந்துச்சு வீடியோஸு. அடுத்து செரி விளாக்ஸ் வந்து இன்டர்நேஷனல் ரைடு, அது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் மோட்டோ விளாக் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகுமே, இது கோப்ரோ இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும், அது வந்து நம்மளால் இப்போதைக்கு முடியாது. ஸோ அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்காமல் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி விளாக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுவுமே நம்ம பிடிச்சி தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம ட்ராவலுக்குன்னே தனியாக வந்து ஒரு சேனல் ஆரம்பிப்போம். அதில் வந்து வீடியோஸ் வரதான் போகுது, கண்டிப்பாக மோட்டோ விளாக் வரப்போகுது, வித் வந்து கிரேசியஸ்ட் கான்செப்டில் வரப்போகுது. ஸோ நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க. ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க.